சங்கீதா ஆர் சங்கீதா 12/9/73 2:55 AM மயிலாடுதுறை என் கேது திசை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சனியை போல் கெடுக்குமா இல்லை வீடு கொடுத்த புதன் வலிவினால் நல்லா இருக்குமா? எல்லாம் நீங்களே சொல்லிட்டீங்க. அப்புறம் என்ன? சுக்கிர திசை எப்படி இருக்கும், நடப்பு திசை எப்படி இருக்கும்? ஸோ சிம்பிள், நடப்பு திசை எப்படி இருக்க போகுது, அவ்வளவுதான். ஓகேவா? கேது திசை என்ன செய்ய போகுது? இந்த 2 கேள்விதான். சங்கீதா உங்களுடைய ஜாதகம் பார்க்கலாம். 12/9/73 12/9/73 ரைட். டைம் 2:55 AM. எல்லாமே விடியற் காலையில பிறந்தவங்களே வராங்களே. 2:55 AM மயிலாடுதுறை. சரிங்க. சோ கடக லக்னம் கும்ப ராசி சதய நட்சத்திரம் 3ஆம் பாதம். இப்ப நடக்கும் திசை புதன் திசை 2030 வரைக்கும் போகுது. உங்களுக்கு என்னமா நீங்க என் கேது திசை எப்படி இருக்கும் 2030க்கு இப்ப கேள்வி கேட்டுக்கிறீங்க. அவங்க மேரேஜ் எப்ப என்ன இதுன்னு இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 2030க்கு போய் நீங்க இப்ப கேள்வி கேட்கறீங்களே, நியாயமாங்கது? சனி திசை முடிஞ்சு புதன் திசை இப்ப என்ன ஆகிட்டு இருக்கு? 2030 தான் முடியுது. அதுல இப்ப நடந்துட்டு இருக்கிறது ராகுவோட புத்தி. ஸோ புதன் திசை ராகு புத்தி. உங்க ஜாதகத்துல புதன் உச்சம். எஸ், கரெக்ட். உங்களுடைய கேள்வி கேது திசை எப்படி இருக்கும் அப்படி வேணும் சொல்லிடலாமா? ஜாதகத்தை பார்த்துருவோமே. பாருங்க, இதான் உங்களுடைய ஜாதகங்க. நீங்க கேட்ட கேள்வி கேது திசை எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறீங்க. ஸோ கேது புதன் வீட்டில் அமர்ந்து கேது நின்ற வீட்டின் விதி புதன் உச்சம். ஸோ கன்ஃபார்மா நல்லா இருக்கும், கவலைப்படாதீங்க. லக்னாதிபதி பார்த்த அதியோகத்தில் இருக்கும் புதன் பலம் இன்னும் அதிகமாகிறார். கேது தசை சூப்பரா இருக்க போகுது. என்ன கேட்டீங்க? சனி தசை நீ போட்டு படிச்சுச்சுன்னு சொன்னீங்களா? அப்படித்தானே சொன்னீங்க? எங்கப்பா போட்டிருக்காங்க? சனியை போல் கெடுக்குமா? கேது திசை எப்படி இருக்கும்? சனியை போல் கெடுக்குமா இல்லை வீடு கொடுத்த புதன் வலிவினால் நல்லா இருக்குமா? இங்க நல்லா புரிஞ்சீங்க. உங்க ஜாதகத்துல சனி 10 கேது 10 ரைட். சரி, இந்த இடத்துல உங்களுக்கு 12ஆம் இடத்தில் சனி கேது இருந்தும் ஓரளவுக்கு பலமா தான் நிக்கிறார். நட்பு வீட்டுல அமர்ந்து நிக்கிறார். இந்த இதுக்கே நீங்க சனி தசையை நீங்க போட்டு படுத்திருச்சுங்கிறீங்க. உங்க ஜாதகத்தில் சனியினுடைய 2 பாவகமும் சுபத்துவமா நிக்குது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்க ஜாதகத்துல 2 பாவமும் இது பெருசா கெடுத்திருக்காது. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு சின்னதா ஒரு எறும்பு கட்ச மாதிரி தான் மேபி இருக்கும். இதவே உங்களால டாலரேட் பண்ண. உங்க ஜாதகம் உண்மையிலேயே சூப்பரான ஜாதகம். சரிங்களா? ஜாதகம் பார்த்தா ஜோதிடம் ஓரளவுக்கு தெரிந்தவர்களுக்கு தெரியும் இந்த ஜாதகம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குங்க. ஆனா சனி திசை உங்களுக்கு கெடுத்துச்சுன்னு சொல்றீங்க. சத்தியமா சொல்ல ஏத்துக்க மாட்டேன் நானு. சனி திசை கெடுத்திருக்காது. சின்னதா வேணா ஆதிபத்திய கெடுதல் கொடுத்துக்கும் கோச்சாரத ரீதியாக, அவ்வளவுதான். சரிங்களா? கன்ஃபார்மா சனி திசையை விட கேது திசை சூப்பரா இருக்கும், கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. சனி திசையே உங்களுக்கு கெடுதலை கொடுத்திருக்காது அப்படிதான் நான் என்னோட பார்வை சொல்லுவேன். ஓகேவா? அவனுக்கும் தேல் கொட்டின மாதிரி பாம்பு கடிச்ச மாதிரி வழி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க ஜாதகத்தில் சனி ஒன்றும் பெருசாலாம் கடிச்சிருக்காது. சின்னதா ஒரு எறும்பு கடிச்ச மாதிரி தான் கடிச்சிருக்கணும். ஓகே, ஏன்? சனியினுடைய ஆதிபத்தியம் கெடுதலை கொடுக்கக்கூடிய பாவக அமைப்பு 6, 7 மற்றும் 8ஆம் பாவம். இந்த 2 பாவமே நல்லா நிக்குது சார், பயப்படாதீங்க. சரிங்களா? அதனால சனி ஜாதகத்துக்கு கெடுதலை கொடுக்கறதுக்கு யோசிப்பார். அப்படிதான் இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால கன்ஃபார்மா நல்லா இருக்கும் கேது திசை, பயப்படாதீங்க. ரைட், நன்றி.